காரணம் வந்து அந்த 3 வில்லேஜுமே வந்து நம்ம ஆறுகள், சிற்றாறுகள் அப்படின்னு சொல்லுவோம். மேலேருந்து வரும்பொழுது நிறைய சிற்றாறுகள் இருக்குது. அந்த ஓரத்தில் சிற்றாறுகளுடைய பக்கத்துலேயோ அதனுடைய என்ன சொல்கிறதுங்க என்வாயன்மெண்ட் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டில்மெண்ட்டுக்கு மேலே ஏறி வருது உங்களுக்கு. இதே வந்து ஆற்று பக்கத்தில் இல்லாத போது உங்களுக்கு அந்தளவுக்கு வராது. இப்போ நீங்கள் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா இது வந்து லோயர் ஸ்லோப் ஏரியாவில் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மழை நிறைய பெய்யும்போது அது அத்தனை கொண்டு வந்து நீங்கள் வில்லேஜ் மேலே தான் போடும் உங்களுக்கு. ஸோ இந்த நிறைய வில்லேஜ், இந்த வில்லேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேன் சி தி இம்பேக்ட். இப்போ ஆறுகள் பக்கத்தில் பல கிராமங்கள் இருக்குது, நிறைய இடங்கள் இன்னும் அதிக தண்ணீர்லாம் வருது. ஆனால் பர்டிகுலர்லி இந்த ஏரியாக்களில் வந்து நிலச்சரிவுங்கிறது ஏற்பட்டுருக்கு. சரி, அது இத்தனைக்கும் அந்த இடங்கள் வந்து மலையில் மேலே கூட கிடையாது, மலையினுடைய அடிவாரத்தில் அந்த வேலியில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்கள். அந்த கிராமங்களுக்கு மலையில் மழை எப்படி பாதிக்கிறாங்க? காரணம் வந்து சார், இது கீழே இருந்தால் கூட மழை வந்து மேலேருந்து வந்துட்டு இருக்குது உங்களுக்கு. மழை மேலேருந்து வரும்போது அத்தனை சாயில்ஸ், க்ரீப்ஸ், ராக்ஸ் அத்தனை வந்து மேலேருந்து கீழே கொண்டு வரும்பொழுது அந்த இதில் தான் வந்து இறங்கும் உங்களுக்கு எல்லாமே. இங்கே ஸ்டீப் இல்லாத போது கூட இதில் தான் வந்து இறங்கும். ஸோ இது ஒன்றும் தவிர்க்க முடியாத ஒரு இதுங்க. ஸோ எங்கே இருந்தாலும் நீங்கள் ரிவர் பின்னாடி தான் இருக்குது உங்களுக்கு, அது ஆட்டோமேட்டிக் இங்கே தான் வந்துட்டு இல்லை. இப்போ இந்த மாதிரி இடங்களில் குடியிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி டிசாஸ்டரை நம்ம எப்படி எதிர்கொள்வது, அவங்க முன்கூட்டி எப்படி எச்சரிக்கையாக பாதுகாக்கிறது? சார், மழை வந்து அதிகமாக வரும். மழை அதிகமாக வரும் பொழுது நமக்கு தெரியும். இப்போ இங்கெல்லாம் வாழ்கிறவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தடையும் மழை எந்த அளவுக்கு வருது. ரொம்ப அதிகமாக வரும்பொழுது அவங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு. லோக்கல் பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷனல் நாலேஜ் சிஸ்டம் ஒன்று இருக்குது, அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து அரசு வந்து இந்த மாதிரி இடத்துல அதிகமாக வரும்பொழுது ரெயின்கேஜ் ஸ்டேஷன் அப்படிக்கூடிய ஒரு மழை அளவு பண்ணக்கூடிய இதை வந்து இங்கே வச்சுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு எவ்வளோ மழை வருதுன்னு அதை வச்சுட்டு கவர்மெண்ட் வந்து ஈஸியாக வந்து இதை வந்து நிறுத்த முடியும். நம்பர் 1. நம்பர் 2 எப்படி என்னென்னா, மக்கள் வந்து இந்த மாதிரி மழை வரும்பொழுது அவங்க அதுக்கான ஒரு என்ன சொல்கிறதுங்க, அதை இவாக்குவேஷன் பண்ணக்கூடியது பண்ணியாகணும். அதை மாதிரி வேறு வழியே கிடையாது. இது நிறுத்த முடியாது. இது வந்து மலைப்பாங்கான இடம், மலையில் இருக்கக்கூடிய வில்லேஜ். கண்டிப்பாக அதிகமான மழை வந்து லேண்ட்ஸ்லைட் வந்ததை தீரும், நம்ம தடுக்க முடியவே முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த இடத்த விட்டு நம்ம கொஞ்சம் வெளியே வந்து தள்ளி வீடு கட்டலாம். ஒன்றுங்க. இன்னொன்று வந்து பார்க்கும்போது தடுப்பணைகள் மாதிரி ஏதாச்சும் போடலாம். அதனுடைய சாயல், அதனுடைய ஜாலஜி வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அதனுடைய அனலைஸ் பண்ணி அது எந்த அளவுக்கு வந்து வீக்காக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 200 மில்லிமீட்டருக்கு மேலே வந்தால் என்ன ஆகும், 500க்கு மேலே வந்து என்ன ஆகுங்கிறது ஒரு ரிசர்ச் பண்ணணும். எக்ஸ்பர்ட்டை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஒரு சஜஷன் அவங்க தந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இது மக்களும் பேசணும், கவர்மெண்ட்டும் பேசணும். ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து வச்சு அனலைஸ் பண்ணலான்னு முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து அரசு வந்து நிறைய பணத்தை ஒதுக்கணும். இந்த லேண்ட்ஸ்லைடு இந்த மாதிரி ரிசர்ச்சுக்கு வந்து நிறைய பணத்தை ஒதுக்கணும். அப்போ ஒதுக்கிட்டு இந்த லேண்ட்ஸ்லைடு மாதிரி வரும்பொழுது என்ன இம்பேக்ட்ங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம எப்போ லேண்ட்ஸ்லைடு வருது அப்போ தான் அதை பற்றி நம்ம கவலைப்படுறோம், அப்போ தான் நம்ம எல்லோரும் பேசுகிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சாலும் நம்ம மறந்துடுறோம். பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. வி ஹேவ் டு அலாட் மோர் மணி ஃபார் திஸ். மக்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், மற்ற அகாடமிக்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அதனுடைய இம்பேக்ட் என்னங்கிறது பார்க்கணும். ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து நிறையா லேண்ட்ஸ்லைட் ஜோன் வந்து பிரிச்சிருக்காங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். மறுபடியும் பண்ணணும். லேண்ட்ஸ்லைட் ஏரியாங்கிறது ஒவ்வொரு வருஷம் மாறும். ஏன்னா நிறைய கிளைமேட் சேஞ்ச் நிறைய வந்துட்டு இருக்குது. நமக்கு மழை ரொம்ப அதிகமாகுது, சம்டைம் ட்ரவுட் அதிகமாகுது. இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஹெசார்ட் காலண்டர் ப்ரிப்பேர் பண்ணணும் கவர்மெண்ட். ஒவ்வொரு லோக்கல் ஏரியாவுக்கு ஹெசார்ட் காலண்டர் பண்ணணும். அப்போ ஒரு ஹெசார்ட் வந்துச்சுன்னா இப்போ லேண்ட்ஸ்லைடுனா எந்த மாதத்தில் அதிகமாக வரும், கேரளாவில் வயநாடு எவ்வளோ வருது. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வருது அப்படின்னா அதை வந்து ஒரு 10-20 வருஷத்தினுடைய டேட்டா எடுத்து அப்போது இந்த வயநாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வி ஹாவ் டு ஹாவ் சம் சொல்யூஷன். அது பண்ணாத வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.